வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆக்சுவலா வீட்டுக்கு முன்னாடி ஒண்ணு காட்டுறது, பின்னாடி பூந்து பொளக்குறதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? சினிமால அடிக்கடி வர டயலாக் இது. அதான் இன்னைக்கு நடந்தது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாம் அந்த பவுடர் பூசி அப்படி முன்னாடி அழகா நிப்பாட்டி வச்சுட்டாங்க. ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே ரைட், மெயினா ஐடி செக்டார்ஸ்ல நீங்க ஹெவி வெயிட்ஸ் எல்லாத்தையுமே மேல தூக்கி நிப்பாட்டிட்டாங்க. அது டிசிஎஸ் ஆகட்டும், இல்லை எல்என்டி மைண்ட்ரி ஆகட்டும், இன்ஃபோசிஸ் ஆகட்டும், பாரதி ஏர்டெல் ஆகட்டும், இவங்களாம் பாசிட்டிவ் சைட்ல இருந்தாங்க. எல்என்டி ரைட், அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் அது ஆல்மோஸ்ட் 1%, ரிலையன்ஸ் ஒரு 1% கீழே விழுந்துருந்துச்சு. இவங்க கீழே விழுந்ததுக்கு அது வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த சைட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி ஒரு 10%, பிரிட்டானியா ஒரு 7%, அதுக்கப்புறமா கோட்டக், ஆல்கம், தீபக் நைட்ரேட் இவங்களாம் 5-6% வந்தாங்க. பட் நீங்க பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ஆர்இசி, ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன், இவங்க எல்லாத்தையுமே போட்டு மிதிச்சிட்டாங்க. அதை ஆர்இசி ஆகட்டும், பிஎஃப்சி ஆகட்டும், டைட்டன் ஒன்று தனியா மாட்டியிருக்கு. அது என்னதுன்றது கதை தெரியாது, நம்ம அது அப்புறமா போகலாம். பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், பிஹெச்இஎல், இது எல்லாமே இது எல்லாமே அந்த தீம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தீம்னு ஓகே. இதை ரெண்டு விதத்துல நம்ம தீமை பிரிக்க முடியும். ஒன்று பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் ரைட், ப்ரிடாமினண்டா இன்னைக்கு அடி வாங்கினது எல்லாமே பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ். அதுல பிரதானமா அடி வாங்கினது ஃபைனான்ஸ் கம்பெனி. அது பவரா இருக்கட்டும், இல்லைன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம் அடி வாங்கினாங்க. இது ஒரு தீம். ஓவரால் தீம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் ஆர் ஸ்மால் அண்ட் மிட் கேப்னு வச்சுங்க. ஸ்மால் கேப் கூட சொல்லலாம், ஓகே. ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் இவங்க தான் மேஜரா அடி வாங்கியிருக்குது. வாங்கின அடியெல்லாம் பெருசா இருக்கு. இதுக்கு சொல்ற காரணம், மறுபடியும் நான் சொல்றேன், இதுக்கு சொல்ற காரணம் ஆர்பிஐ நேற்று ஒரு ரூல் போட்டாங்க. ப்ராஜெக்ட் ஃபைனான்ஸ்லாம் பண்றாங்களே, இப்போ இந்த ரோடு பண்றதுக்கோசரம் அந்த பணம் கொடுக்கறது, பிரிட்ஜு கட்டுறதுக்கு இல்லை டேம் கட்டுறதுக்கு ப்ராஜெக்ட் ஃபைனான்ஸ் பண்றாங்களே, அந்த ப்ராஜெக்ட் ஃபைனான்ஸ் நாங்கள் ஸ்ட்ரிக்டா மானிட்டர் பண்ண போறோம்ன்றது ஆர்பிஐ ஒரு ஏதோ ஒன்று டிக்ளேர் பண்ணாங்க. அதுக்கான எதிரொலி. ஸோ ப்ராக்டிக்கலி எல்லா செக்டருமே அடி வாங்கிடுச்சு, எக்ஸப்ட் ஃபார் நல்லா சூப்பர் டூப்பரா இன்னைக்கு ஹெவியா, அதாவது செக்டர் வைஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் வாஸ் ரியாலிட்டி விச் ஹஸ் டன் குட் ஒன்லி ஃபார் ஒரு ஸ்டாக், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி ரைட். அந்த ஒரு ஸ்டாக்னால அந்த செக்டர் சூப்பர் டூப்பரா காட்டியிருக்கு. அந்த செக்டர்ல வேற எந்த பர்டிகுலர் ஸ்டாக்கும் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. எஸ், ஓப்ராய் ரியாலிட்டி ஒரு 2%, டிஎல்எஃப் ஒரு 0.8% இருந்துச்சு. பட் மெயினா இட் வாஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டினால அந்த பர்டிகுலர் ஸ்டாக் தூக்குச்சு. பிரிட்டானியா 7% அப்பு. காரணம் அதுக்குள்ள நம்ம இப்போதைக்கு போக வேணாம். கோட்டக் என்னதுன்றது தெரியாது, 4.5% அப்பு. ஒன்று ஷார்ட் கவரிங்கா பார்த்தால் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2 நாள் கீழே பெருசா கீழே விழுந்துச்சு, கேப் டவுனோட விழுந்துச்சு. அண்ட் இன்னைக்கு ஹெவி டெலிவரி. ஞாபகம் வச்சுங்க, இது ஷார்ட் கவரிங் நீங்க சொன்னீங்கன்னா ஓகே, F&O ஸ்டாக்ன்றது நம்ம எடுத்துக்கலாம். பட் ஹெவி டெலிவரியோட அப்பா இருக்கு. அதான் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். ஸோ ஹெவி டெலிவரின்னு அர்த்தம்னால் நம்ம F&O பத்தியே நம்ம பேசல, சம்திங் எல்ஸ் இஸ் ஹேப்பனிங். என்னதுன்றது தெரியாது. பெருசா பிரைஸ் கரெக்ஷன் ஆயிருக்கு, நல்ல டிஸ்கவுண்ட்ல கிடைச்சிட்டு இருக்குன்றது, டெலிவரி ஆகுதான்றது தெரியல. நீங்க கோஃபோர்ஸும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 டைம்ஸ் ரெகுலரா என்ன டெலிவரி நடக்குமோ அதே மாதிரி 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் கோட்டாக்கை பொறுத்த வரைக்கும் 73% ரெகுலரா என்ன நடக்குதோ அதோட 73% எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ரெகுலரோட சம்திங் அன்யூஷுவல் விச் இஸ் ஹேப்பனிங் தேர். ஸோ பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம் ஒன்று. ரெண்டாவது, நம்ம பிஎஃப்சி இருக்கட்டும், பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ஆர்இசி, இவங்க எல்லாமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரைஸ் டவுன். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 9%, 7% ஆர் 5.5% இது மாதிரி டவுன் ஆயிருந்துச்சு. இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல ஓஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிருக்குன்னு சொன்னால் ஷார்ட் பில்டப் ஆகல. இட் இஸ் மோர் ஆஃப்
லாங் அன்வைண்டிங்னு வச்சுக்கலாமா. ஸோ கையில் யார் யாரெல்லாம் பொசிஷன் வச்சுருந்தாங்களோ அந்த பொசிஷனை வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது F&Oவில். இது வந்து மோர் ஆஃப் எ ட்ராப்பாக இருக்குமான்றது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு பிஎஃப்சி வந்து கேஷ் மார்க்கெட்டில் வந்து எத்தனை பேர் விற்றாங்கன்றது பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். எஸ், வால்யூம் வந்து இன்னைக்கு பெரிய வால்யூம் இருந்துச்சு. சரி, வெயிட் பண்ணி தான் பார்க்கலாமே, இன்னும் ஒரு நாள் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரிலையன்ஸ் வந்து இன்னைக்கு ரிவர்சல் ஆகும்னு பார்த்தோம், பட் இன்சைட் பார். நேற்று பெரிய பார், அதாவது ஃப்ரைடே இன்னைக்கு ஒரு பெரிய பார், அந்த பார்க்குள்ளே தான் வந்து இன்னைக்கான பாரும் இருந்துச்சு. ஒன்று. ரெண்டாவது, லாஸ்ட் 15-20 மினிட்ஸ் ஃப்ரைடேக்கான நீங்கள் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் இருந்துச்சு. அதே லெவல் தான் இன்னைக்கு வந்து ஃபுல் டே, ரைட்? அப்போ சம்வேர் கன்சாலிடேஷன் நடக்குதா இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குதான்றது தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாமே. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 120 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இன்னைக்கு நிஃப்டி வந்து 11 பாயிண்ட்ஸ் மைனஸ். இன்ட்ராடே ஸ்விங் வந்து 176 பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு இன்ட்ராடே ஸ்விங். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் -34, ஒன்றுமே நடக்காத மாதிரி நிற்கிது அப்பாவியா. ப்ரீமியம் வந்து 164 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. க்ளோஸ் டு அபவுட் 534 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங். ஸோ குவைட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்னைக்கு இன்ட்ராடேல நிறைய ஸ்விங்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். மார்னிங் மேலே கீழே தான் போயிட்டு இருந்துச்சு. மத்தியானத்துக்கு மேலே வந்து ஆஃபீஸில் இருந்தால் நம்ம ஏதாச்சும் கை வச்சிடுவோம்னு சொல்லிட்டு பயந்துட்டு வெளில போயாச்சு. இன்ஃபேக்ட் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் இன்னைக்கு மார்னிங்ல இருந்து நான் வந்து கம்ப்யூட்டருக்கு முன்னாடி வந்து இல்லை, நான் வந்து வெளியிலே இருந்தேன். அண்ட் இன்னவே என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து உங்களுக்கு மார்க்கெட் சரியில்லை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் வெளியில் போகிறது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இந்த ப்ரோக்ராம் அரௌண்ட் 6:30 நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம். யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து ஃப்ளாட் பாசிட்டிவாக இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டு அபவுட் $25 வந்து ஏறி இருக்கு. அண்ட் இந்தியாவில் ருப்பியை பொறுத்த வரைக்கும் 83.50 தாண்டி நிற்கிது ஒன்று. அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் 7,408. இது வந்து 24 கேரட் ஹோல்சேல் ஜிஎஸ்டியோட விற்கிற ரேட்டு. நேற்றோட கொஞ்சம் ஒரு $100 பக்கமாக வந்து கிராமுக்கு வந்து ஏறி இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 84,200 அந்த ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ரெண்டுமே வந்து ஜிஎஸ்டியோட இருக்கிற ரேட்டு. ஞாபகம் வச்சுங்க, 10ஆம் தேதி அன்னைக்கு அக்ஷய திதி அண்ட் நாளைக்கு வந்து நியூ மூன் டே. ஸோ வோலட்டாலிட்டி ஹையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒன்று. அதான் இன்னைக்கே பார்த்துட்டோன்றீங்களா? நோ ப்ராப்ளம், நாளைக்கு இன்னமும் இருக்கலாம். ஏன் இருக்கலாம்னு சொன்னால் இன்னைக்கு வந்து ப்ராக்டிக்கலி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஒன்றும் பெரிய இன்ட்ராடே மூவ் இருந்துச்சு இல்லைன்னு நான் சொல்ல, மேலே கீழே போயிட்டு இருந்துச்சு இல்லைன்னு நான் சொல்ல. பட் பெருசாக விழுந்தது வந்து நிஃப்டி நெக்ஸ்ட்டு. ஆனால் இந்தியா விக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 14% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நல்லது, அபவ் 14 போச்சுன்னு சொன்னால் அந்த இந்தியா விக்ஸ் நம்பர் வந்து அபவ் 14-15 போச்சுன்னு சொன்னால் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எனிவே நாளைக்கு நம்ம பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி இருக்குன்றது. நான் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா இல்லை செக்டர் ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேணாம். ஹை வோலட்டாலிட்டி இருக்குது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிங்க. அண்ட் ப்ராஃபிட் புக் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிங்க. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.